கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு தியானிக்க எடுத்துக்கொண்டதான வேத பாகம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். இந்த பகுதியிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அசிரிய ராஜாவால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே என்பவன் எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக பேசுகிறதான வார்த்தைகளையும் அதனால் எசேக்கியா ராஜா செய்த செயல்களையும் இந்த அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். எசேக்கியா அவன் பேசிய செய்திகளை கேள்விப்பட்ட போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டு உடித்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் விண்ணப்பம் பண்ணுகிறான். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, நீர் ஒருவரே எல்லா ராஜ்யங்களுக்கும் தேவனானவர், வானம் பூமி யாவும் படைத்த தேவன் நீர். சனகரிப்பு உம்மை நிந்தித்து சொல்லிய வார்த்தைகளை கேளும். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் என்பதாக வாசிக்கிறோம். இந்த விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தருடைய தூதன் அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்து எசேக்கியாவிற்கு மாபெரும் வெற்றி தந்தார். இது அங்கே நடந்த சம்பவம். இதிலே நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், எசேக்கியா பண்ணின விண்ணப்பத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று சொல்கிறார். அதாவது எங்களுக்கு நீர் தருகிற இந்த ரட்சிப்பின் மூலம், நீர் தருகிற இந்த வெற்றியின் மூலம் உண்மை உண்மையான தெய்வம் என்று யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக எசேக்கியா கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு எத்தனையோ வெற்றிகளை தந்திருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், எத்தனையோ சோதனைகளிலிருந்து நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக இருப்பதை, நம் வாழ்க்கையில் வெற்றியாக ஜீவிப்பதை பார்க்கிற மக்கள் நம்மில் இருப்பவர் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள வேண்டும். அது எப்படி? நம் நடத்தைகளிலும், நம் பேச்சுகளிலும், நம்முடைய செய்கைகளிலும் நம் மூலமாக புறஜாதியான உலகத்தார் தேவனை கண்டுகொள்ள வேண்டும். அதன் மூலமாக கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களும் கர்த்தரை உண்மையான தெய்வம் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். சங்கீதம் 58:11 வாசிப்பீர் என்றால், மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் நம்மில் ஒரு முன்மாதிரியான ஜீவியம் காணப்பட வேண்டும். பிரஜாதியாரிடமிருந்து விலகி, உலகின் பாவக்காரியங்களிலிருந்து விலகி ஒரு பரிசுத்தமான ஜீவியை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியானால் நம்மில் காணப்படும் வெற்றியின் ரகசியத்தை, நாம் ஆசீர்வாதமாக இருப்பதை பிறர் அறிந்து பார்த்து அநேகர் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக மாறுவார்கள். வெற்றியான ஜீவியம், ஆசீர்வாதமான ஜீவியம் பலரை கர்த்தரையே தெய்வம் என்று அறிக்கையிட வைக்கும். பிரியமான தேவ ஜனமே, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்கள் கண்டு கர்த்தரிடம் வர நாம் ஒரு முன்மாதிரியாக ஜீவிப்போம். கர்த்தரின் சாட்சிகளாக ஜீவிப்போம். தேவன் தாமே நம்மை அவரின் ரட்சிப்புக்குள் வழிநடத்துவாராக. ஆமேன்.